இங்க ஒரு பையன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு பார்சலை வாங்கிட்டு அதை டேபிள் மேல வைக்கிறான். அந்த பார்சல்லையே நெருப்பு படம் போட்டிருக்கு. இவன் இந்த பார்சலை ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்து நெருப்பா ஜொலிக்குது. இவன் மெதுவா அதை தொட அதுவோ இவன் கையில ஒட்டிக்குது. இவன் அந்த கையை வச்சு ஷூட் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் கையில இருந்து நெருப்பா வருது. இவனுக்கு இந்த சூப்பர் பவர் பிடிக்காததால இவன் மறுபடியும் போன் எடுத்து இன்னொரு பார்சல் ஆர்டர் போடுறான். அந்த பார்சல் வந்ததும் அதை எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். அதுல மின்னல் படம் போட்டிருக்கு. இவன் அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள இருந்து புகையா வருது. இவன் அதுக்குள்ள கையை விட அப்ப மின்னலா வெட்டி அந்த சூப்பர் பவர் இவன் கையில வந்துருது. அந்த பவர் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பாக்குறான். அப்புறம் அவன் போனையும் சார்ஜரை எடுத்துட்டு வந்து இவன் பவரை வச்சு அதுக்கு சார்ஜ் போட பாக்குறான். பட் அந்த பவர் ஓவரா வந்ததால அந்த போன் வெடிச்சிருது. இதனால இவனுக்கு இந்த பவரும் பிடிக்கல. வேற ஒரு சூப்பர் பவர் வாங்கலாம்னு திரும்பவும் ஆர்டர் போடுறான். அந்த பாக்ஸ்ல ஐஸ் கட்டி சிம்பிள் போட்டிருக்கு. அந்த பவரை கையில எடுத்து பார்த்தா இவன் கையே அப்படியே உறைஞ்சு போயிருது. இவன் அந்த பவரை செக் பண்றதுக்காக ஷூட் பண்ணி பாக்குறான். இந்த ஐஸ் கட்டி வச்சு ஒரு ஸ்னோமேனை இவனாவே உருவாக்கிடுறான். அப்ப இன்னொரு கையை வச்சு ஷூட் பண்ண அப்பையோட நெருப்பு பவர் வந்து அதை எரிச்சிருது. இதனால இவன் இன்னொரு பவர் ஆர்டர் போடுறான். அதுல துப்பாக்கியோட போட்டோ இருக்கு. இவன் இதை ஓபன் பண்ணி பார்த்தா பாக்ஸ்ல இருந்து நிறைய புல்லட்டா தெரிச்சிட்டு இருக்கு. இவன் இந்த பவரை கையில எடுக்க இவன் கையே ஒரு துப்பாக்கி மாதிரி ஷூட் பண்ண முடியுது. இவன் அப்படியே மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருக்க அப்ப இவனோட ஃப்ரெண்ட் உள்ள வர்றான். இவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்து பிடிக்க சொல்றான். ஃப்ரெண்டோ முகத்துக்கு நேரம் அதை பிடிக்கிறான். இவன் ஷூட் பண்ணதும் அந்த புல்லட் பேப்பரை தாண்டி ஃப்ரெண்டு மேல பட்டு அவன் இறந்துடுறான். இதனால இதுவும் பிடிக்காம இன்னொன்னு ஆர்டர் போடுறான். அதுல பச்சை கலர்ல மனுஷன் படம் போட்டிருக்கு. இவன் இதை ஓபன் பண்ணி பார்த்தா இவன் மேல ஒரு பச்சை கலர் துணி வருது. இவன் இந்த துணியை கையில எடுத்துட்டு கேமரா இருக்க இடத்துக்கு வர்றான். அப்படியே கேமராவை தட்ட அப்ப தூங்கிட்டு இருந்த எடிட்டர் எழுந்து இவனை பாக்குறான். இவன் அவர்கிட்ட அந்த துணியை காட்டிட்டு அதை அப்படியே அவன் மேல போட்டுக்கிறான். உடனே எடிட்டரோ அந்த கிரீன் ஸ்கிரீனை மறைச்சிடுறாரு. இதனால இவன் இன்விசிபிள் ஆயிடுறான். இவன் அப்படியே மறைஞ்சுக்கிட்டே கதவை திறந்து அவன் ஃப்ரெண்டை பயமுறுத்திடுறான்.